PCA போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைத்தால் என்ன நல்லது நடக்கும்? சாதாரண குடிமக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? இன்னைக்கு இந்த இரட்டை கொலையை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுடைய ஆட்சியில் PCA கொண்டு வருவேன், இல்லாட்டி PCA உடனே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய குரலை எழுப்ப வேண்டும். மக்கள் அப்படி எழுப்புவதற்கான ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை ஏன் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். குறிப்பாக இந்த FIR, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எழுத சொல்லுவாங்க. அந்த எழுதுறதுலேருந்து நமக்கு தொடங்குற அந்த பயம், அப்படியே யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படி 1008 கேள்விகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே பல நபர்களும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கிறார்கள். ஸோ உங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, யார் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட் தான் வழக்கில் சாட்சியமாக, இல்லாட்டி அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுக்கப்படுகிறது. ஆன்லைன்ல FIR என்பது பதிவு செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை ஆன்லைன்ல நம்ம பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த FIR காப்பி உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கும் வரும். இது நார்மலா எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இங்கே வேற ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த அரசாங்கம் இல்லாட்டி இந்த சட்டம் சாதாரண மக்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்மளே சொல்லியிருக்கோம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யதார்த்தம் அது கிடையாதுங்க. இந்த சட்டத்தில் நமக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த சட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம நீதித்துறை சொல்லி இருக்கிறது. அந்த நீதித்துறை சொன்னதை கூட சட்டமாக மாற்றாத பல அரசியல் கட்சிகள் இங்கே அரசு நடத்துவதால் தான் அந்த சட்டங்கள் சாதாரண மக்களுக்கு வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு எவ்வளவு வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சட்டம் எவ்வளவு மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்பது புரிய வரும். அப்படி ஒரு சட்டத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி, ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாமே. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஏன் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முதல் விஷயமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற வேறொரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 4 நபர்கள் இதில் அடங்குவார்கள். அவர்களும் இவரை தாக்கினார்கள் என்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை உற்று கவனிக்க வேண்டும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது போலீஸுக்கும் மக்களுக்குமான ஒரு இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரிட்ஜிங் அப்படின்னு கூட சொல்லலாமே. ஆனால் அந்த விதமான ஒரு போஸ்ட்டை பயன்படுத்தி நிறைய நபர்களை இவர்கள் தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போது எழுப்பப்படுகிறது. அதை குறித்தும் நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டியதாக இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இதனுடைய விளக்கத்தை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த காவல்துறை சார்ந்த இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போன்ற இயக்கங்கள் இது எல்லாமே சரியாக செயல்படுகிறதா என்று கேட்டால் 2006 வருடம், அதில் தான் நமக்கு இப்போ டேட்டா கிடைச்சிருக்கு. 2006 வருடத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 51,767 கேஸ் போலீஸுக்கு எதிராக பொதுமக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 51,767 கேஸில் எடுக்கப்பட்ட கேஸுகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 14,000, அதாவது 27% அப்படின்னு சொல்லலாம். இந்த 27% வழக்குகள் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1,273 காவல்துறை அதிகாரிகள். இந்த 1,273 காவல்துறை அதிகாரிகளில் எத்தனை நபர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 43 நபர்கள். மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாம் குற்றம் செய்யவில்லையா என்று கேட்டால் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஸோ காவல்துறை அதிகாரிகள் செய்யும் தவறுகள் சரியாக இங்கே நிரூபிக்கப்படாமல் இருக்கின்றன. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். 2006 2007 மட்டும் கிட்டத்தட்ட 19,187 பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. அந்த வழக்குகளில் 2,329 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன. அதுல 667 பணியாளர்களுக்கு மட்டும்தான் ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. இந்த ஒரு புள்ளி விவரமும் கடைசியா வேறொரு புள்ளி விவரம் இருக்கு. இந்த மனித உரிமை மீறல் என்பதெல்லாமே இருக்கு. இப்போ கடைசியா நடந்திருப்பது மனித உரிமை மீறல் தான். அடிச்சிருக்காங்க, லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, கெட்ட வார்த்தையில திட்டியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளை கெட்ட வார்த்தையில திட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் 2006 2007 எவ்வளவு நடைபெற்றிருப்பதாக அந்த கணக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 67 நபர்கள்ங்க. அவ்வளவுதான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
ஏன்னா கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருந்தும் 67 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த 67 கேஸ்ல ஒரு 30-35 கேஸ் வந்து வெளியில வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் தண்டிக்கப்படவில்லை 2007 படி. ஸோ போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தப்பே செய்யலையா என்று கேட்டால் இல்லை, அவங்களும் தப்பு செஞ்சிருக்காங்க. இப்போ எப்படி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்ததோ அதே மாதிரி நிறைய வழக்குகள் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாகத்தான் இப்போ நம்ம என்ன அமைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறத அமைக்க சொல்லி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய கோரிக்கை மட்டுமே கிடையாது, நிறைய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. நம்ம லேட்டா தான் வைக்கிறோம். ஆனா இது லேட் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் காதுகளில் இது கேட்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் நிறைய நடிகர்களுடைய காதுகளில் இது கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் அரசியல் செய்ய நினைக்கும் பல மனிதர்களுடைய காதுகளில் இது கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்பது இங்கே கொண்டு வரப்பட்டால்தான் இனி இது மாதிரியான குற்றங்கள் இங்கே நடைபெறாமல் இருக்கும். உங்களுக்கு தேவை ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற அந்த இரட்டை கொலைக்கான தீர்வு மட்டுமா, இல்ல ஒட்டு மொத்தமா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் இவர்கள் நல்லபடியா இந்த தமிழகத்தில் வாழ வேண்டுமா வேண்டாமா? இந்த இரண்டு கேள்விகளில் இரண்டாவது கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்வீர்கள் என்றால் PCA என்பதை நாம் அமைத்துதான் ஆக வேண்டும். 1979வது வருடம் நேஷனல் போலீஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்பது வெளிவருகிறது. இந்த நேஷனல் போலீஸ் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளுடைய வேலைகளை கண்காணிப்பதற்காக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1979களில் சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலேயே தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. மறுபடியும் காவல்துறை அதிகாரிகள் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்போது இதற்காக ஆய்வு செய்வதற்காக இந்த காவல்துறையை மறுபடியும் ஒரு மாடிஃபை பண்றதுக்காக நிறைய கமிட்டி என்பது அமைக்கப்படுகிறது. அப்படி அமைக்கப்பட்ட வேறொரு கமிட்டி தான் ரிபேரோ கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமைக்கப்பட்டது 1998. அடுத்ததா 2000வது வருடம் வேறொரு கமிட்டியும் அமைக்கப்படுகிறது, பத்மநாபையா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்மநாபையா கமிட்டியும் இந்த ரிபேரோ அப்படிங்கிற அந்த கமிட்டியும் என்ன சொல்லுது, இதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளுடைய அந்த வேலையை கண்காணிப்பதற்காக தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பை போலீஸ் குழு இல்லாட்டி இந்த அரசாங்கம், அது சென்ட்ரலா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டேட்டா இருக்கட்டும், இந்த அரசாங்கம் தயாரிக்க வேண்டும், புதிதாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ்டா சொல்றாங்க. ரொம்ப அழுத்தமாக அதை பதிவு செய்கிறார்கள். இப்படிலாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதுதான் 2006வது வருடம், நாம ஏன் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். 2006வது வருடம் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, PCA அப்படிங்கறத எல்லா ஸ்டேட் சென்ட்ரல் லெவல்ல நீங்க என்ன செய்யணும், அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ PCA போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கான சில விதமான சட்ட திட்டங்களையும் இந்த சுப்ரீம் கோர்ட்டே கொஞ்சமா முன்மொழிகிறது. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். PCA பொறுத்த வரைக்கும் அது இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவாக இருந்தது. யாருடைய தலையீடும் அதில் இருக்கக்கூடாது, எந்தவித காவல்துறை அதிகாரிகளும் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை அங்கே செலுத்தக்கூடாது என்பதும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பாக இருந்தது. அந்த தீர்ப்புல வேறொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. நீங்க அதாவது இப்போது தமிழ்நாடோ கேரளாவோ யாராவது இந்த PCA அமைக்கும் வரை, அவர்களுக்கென்று ஒரு சட்டம் உருவாக்கும் வரை சுப்ரீம் கோர்ட் சொன்னதுதான் சட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2006ல இருந்து 2020 வரை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 ஸ்டேட்ல தான் PCA என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட PCA போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறதும் முழுமையாக செயல்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அவங்கவுங்க தேவைக்கு இல்லாட்டி அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை எல்லாமே அப்படியே நினைத்து பார்த்து எது நமக்கு திரும்பி வந்துருமோ, இல்ல நாம இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்ம ஆட்களையே அது ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைக்கு உட்படுத்திடுமோ, இல்ல நமக்கு ஆதரவாக இந்த காவல்துறை அதிகாரிகளை செயல்படுத்த வைக்க முடியாதோ, இந்த மாதிரியான பல கேள்விகள் இந்த அரசியல்வாதிகளுக்கு வருவதால் அவர்களுக்கு தேவையான PCA மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். நான் முதலே சொன்னதுதான், நமக்கான சட்டங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. மக்கள் ரொம்ப அவதியில இருக்காங்க, PCA அமைத்து மக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கையை வர வையுங்கள், காவல்துறை அதிகாரிகள் செய்யும் தவறுக்கு தண்டனை கொடுங்கள். இது சட்டமாக இயற்றப்பட்டிருந்தால் இன்று ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் போன்றவர்கள் இறந்திருப்பார்களா? அப்படி இறந்த பிறகும் சாதாரண பொதுமக்களால் ஒன்றும் செய்ய முடியாத இந்த ஒரு நிலைமையில் நாம் இருந்திருப்போமா? யாராவது ஒரு நபராவது PCA போய் ஒரு கம்ப்ளைண்ட போட்டிருப்பாங்கல்ல? இன்றளவும் அந்த 20 ஸ்டேட் அப்படின்னு சொன்ன பாருங்க, அதுல தமிழ்நாடு இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் PCA அப்படிங்கிறது இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருந்து வருகிறது. சரி, இந்த PCA அப்படிங்கிறது அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்பது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் வைக்கப்பட வேண்டும். அது ஸ்டேட் லெவல்ல இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்கணும். இப்படி 2 லெவல்ல இருந்தாதான்
பலதரப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, பல பல கேட்டகரியில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், அவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவன் அவனுடைய அந்த தலைநகரத்துக்கு வந்து ஸ்டேட்டினுடைய தலைநகரத்துக்கு வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தடை எல்லாமே இருக்கக்கூடாது என்பதிலும் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆனால் இதை செயல்படுத்தினார்களா? கிடையாது. சரி, இந்த பிசிஏ அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருக்கலாம், இல்லாட்டி யார் இருப்பார்கள் என்று கேட்டால் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. இந்த சேர்பர்சன் நிச்சயமாக ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜாக இருக்க வேண்டும், ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டும். அடுத்ததா பேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே ரிட்டையர்டான ஜட்ஜஸ், அப்படி இல்லைனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அப்படி இல்லைனா சிவில் சர்வெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். பட் யாருமே எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இல்லாட்டி யாருடைய ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணியாத நபர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிசிஏ அப்படிங்கிற அந்த பாடி. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இது அமைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா இங்கே நடந்திருக்கும் பல கொலைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும், பல அதிகாரிகள் இன்று தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள். இதை நடக்க விடாமல் தடுப்பதில் தான் இங்கே இருக்கும் பல அரசியல்வாதிகளும் ஈடுபடுகிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கைங்க, கடைசியா இந்த பிசிஐ பத்திலாம் நீங்க நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பேசின இந்த டாபிக் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாலும் நம்ம தமிழ் பொக்ஷன் அப்ளிகேஷன்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா இதுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுடைய கொலைக்கு கண்டிப்பாக தீர்வு வேண்டும், தீர்ப்பு வேண்டும். ஆனால் அவர்களுடைய கொலைக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, பிசிஏயை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவேங்கிற ஒரு வார்த்தையை அடுத்த ஒரு பேட்டியில் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் ஒரு இளைய சமுதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இளைய சமுதாயம் இப்போது ரொம்ப பெரிய ஒரு கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். அந்த 2 கொலைகளுக்காக மட்டும் கிடையாது, இதே மாதிரி அலட்சியமாக இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். இதனால் நல்லது செய்யும் காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நம்பிக்கையை மறுபடியும் பேணி காக்க வேண்டும் என்றால் பிசிஏ காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.